அனைவருக்கும் வணக்கம். வாசிப்பவர் ஸ்ரீமதி செல்லம்மாள். அரசியல் சமூக பொருளாதார தளத்தில் தொடர்ந்து ஆய்வுகளை மேற்கொள்பவர் சமூக செயற்பாட்டாளர் சொல்லின் செல்வர் திரு சூர்யா சேவியர் அவர்களின் காவிரி நீரோவியம் நூலை தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்நூல் காவிரியையும் அது கடந்து சென்ற பாதைகளையும், காவிரி கரைகளில் உருவான நகரங்களையும், அதன் நாகரிகங்களையும், நாகரிகத்தின் பெரு வரலாற்றையும், வரலாற்றை மறந்தவர்களாலும், வரலாறு தெரியாதவர்களாலும், வரலாற்றை திரிப்பவர்களாலும் அது வதைப்படும் துயரத்தையும் வழிகள் பல தாங்கியும் நம்மை வாழ வைக்கும் காவிரியின் நற்பண்பையும் நயம்பட பேசுகிறது இந்நூல். நூலின் அத்தியாயம் 67 நீடாமங்கலம். கல்லணையிலிருந்து புறப்படும் வெண்ணாறு தென் பெரம்பூரில் தடுக்கப்பட்டு வெட்டாறு என வடக்கிலும், வடவாறு என தெற்கிலும், வெண்ணாறு இரண்டுக்கும் மத்திய பகுதியிலும் பயணிக்கிறது. வெட்டாறு நாகூர் அருகில் கடலில் கலக்கிறது. வடவாறு மன்னார்குடி அருகே வடுவூர் ஏரிக்கு செல்கிறது. மத்திய பகுதியில் பயணிக்கும் வெண்ணாறு நீடாமங்கலம் அருகே தடுக்கப்பட்டு மேலும் 3ஆக பிரிகிறது. வடக்கே வெண்ணாறும் மத்தியில் கோரையாறு என்றும் தெற்கே பாமினியாறு என்றும் பிரிந்து செல்கிறது. பாமினியாறும் கோரையாறும் முத்துப்பேட்டை அருகே வங்கக்கடலில் கலக்கிறது. தென் பெரம்பூர் தடுப்பணையை மையமாக வைத்து மேற்கிலிருந்து தென் கிழக்காக முத்துப்பேட்டை வரையும், மேற்கிலிருந்து வடகிழக்காக நாகூர் வரையும் முக்கோண வடிவில் இடைப்பட்டு இருக்கும் நிலமெங்கும் வெண்ணாறும் அதன் கிளை ஆறுகளின் பயணப்பாதைகள்தான். நீடாமங்கலம் என்பதை பிரித்து பொருள் கொள்கிறார்கள். நீடு ஆம் மங்கலம். நீடு என்றால் நீடித்தல், நீடு ஆம் மங்கலம் என்றால் நீடித்த நன்மை என பொருளாம். மக்களுக்கு நன்மைகள் நடந்தால் நல்லதுதான். ஆனால் நீடாமங்கலம் என்றவுடன் தமிழகம் அறிந்த ஒரு சம்பவம் வரலாற்று பதிவாக உள்ளது. சமுதாயத்தின் பிற்பட்ட மற்றும் தாழ்த்தப்பட்ட மக்களின் வாழ்வியல் உரிமைக்காகவும் அவர்களின் மனித சமத்துவத்தை வலியுறுத்துவதற்காகவும் 1925 தந்தை பெரியாரால் அன்றைய சென்னை ராஜதானியில் தொடங்கப்பட்டதே சுயமரியாதை இயக்கம். இவ்வமைப்பு பிற்படுத்தப்பட்ட மற்றும் தாழ்த்தப்பட்ட சமூகத்தினரின் சுயமரியாதையை வலியுறுத்தி வர்ணாசிரம தத்துவத்தில் ஊறிய சமூகத்தினரிடமிருந்து காக்கவும், மீட்டெடுக்கவும், அவர்களை சமுதாயத்தின் மேல் மட்டத்திற்கு உயர்த்தவும் பாடுபட்டது. 1944ஆம் ஆண்டு முதல் இவ்வியக்கம் திராவிடர் கழகம் என பெயர் மாற்றப்பட்டு திராவிடர்களின் நலன்களில் அக்கறை கொண்ட கட்சியாக செயல்படத் தொடங்கியது. இதன் முக்கிய கொள்கையாக சமுதாயத்தின் ஏளனத்திற்கு உரிய மூட பழக்க வழக்கங்களையும் பரம்பரை வழக்கங்களையும் பின்பற்றப்படுவதை தொடர்ந்து எதிர்க்கும் நிலையை எடுத்தது. மக்களை பகுத்தறிவின் பால் மீட்டெடுக்கவும், தெளிவுடையவர்களாக மாற்றவும் இதன் கொள்கைகள் வழிவகை செய்தன. பகுத்தறிவு சிந்தனையுடன் மக்களின் செயல்பாடுகள் இருக்க வலியுறுத்தின. பகுத்தறிவாளர்கள் பின்பற்ற வேண்டிய கடமைகளாக பலவற்றை இவை இயக்கம் வலியுறுத்தியது. சுயமரியாதையாளர்கள் வைதிக புரோகிதர் இல்லாத, சமய சடங்கில்லாத திருமணங்கள் நடைபெற வலியுறுத்தியது. அப்படிப்பட்ட திருமணங்களை நடத்தியும் வைத்தது. ஆணும் பெண்ணும் சமம், அவர்கள் வேறுபாடின்றி சரிநிகர் சமமாக வாழும் முறையை வலியுறுத்தியது. சாதி மறுப்பு திருமணத்தையும் கைம்பெண் திருமணத்தையும் ஊக்கப்படுத்தியது. கோயில்களில் பின்பற்றப்படும் தேவதாசி முறையையும் குழந்தை திருமணத்தையும் தடை செய்ய வலியுறுத்தியது. இதனினும் முக்கிய கொள்கையாக அரசு நிர்வாக பணி, கல்வி இவற்றில் இட ஒதுக்கீடு முறையை கடைபிடிக்க மதராஸ் அரசு நிர்வாகத்தை வலியுறுத்தியது. இப்பரப்புரை மற்றும் தத்துவங்களை முழு நேர செயல்பாடுகளாக தந்தை பெரியார் 1925 செயல்படுத்தி வந்தார். இதை பரப்புவதற்கு குடியரசு நாளிதழை 1925 துவக்கினார். ரிவோல்ட் என்ற ஆங்கில நாளிதழ் மூலம் ஆங்கிலம் மட்டுமே தெரிந்த மக்களுக்காக பிரச்சாரம் செய்தார். சுயமரியாதை இயக்கம் வெகு வேகமாக மக்களிடையே வளர்ந்தது. மக்களின் ஆதரவையும் நீதி கட்சி தலைவர்களின் மூலமாக பெற்றது. 1929 சென்னை ராஜதானியின் சுயமரியாதையாளர்கள் மாநாடு பட்டுக்கோட்டையில் எஸ். குருசாமி மேற்பார்வையிலும் KV அழகிரிசாமி தலைமையிலும் நடைபெற்றது. இம்மாநாட்டை தொடர்ந்து அன்றைய சென்னை ராஜதானியின் பல மாவட்டங்களில் சுயமரியாதையாளர்களின் கூட்டங்கள் நடைபெற்றன. இதற்கான பயிற்சி களமாக ஈரோடு மாநகரம் செயல்பட்டது.
சுயமரியாதை இயக்கத்தால் ஈர்க்கப்பட்ட பலர் அவ்வியக்கத்தில் திரண்டனர். 1937 ஆண்டு டிசம்பர் 28 தென் தஞ்சை ஜில்லா காங்கிரசின் 3வது அரசியல் மாநாடு நீடாமங்கலத்தில் நடந்தது. இம்மாநாட்டின் தலைவராக ஓமந்தூர் பி. ராமசாமி ரெட்டியார் இருந்தார். இம்மாநாட்டின் வரவேற்பு தலைவராக இருந்து அம்மாநாட்டை முன்னின்று நடத்தியவர் அப்பகுதியின் பெரும் நில உடைமையாளரான TKP சந்தான ராமசாமி உடையார். மன்னார்குடி, கும்பகோணம், பாபநாசம் தாலுகாக்களில் சுமார் 900 ஏக்கர் நஞ்சை நிலத்திற்கு சொந்தக்காரர். இவருக்கு சொந்தமான வெங்கடேஸ்வரா பிலிம்ஸ் எனும் நிறுவனமும் தஞ்சையில் இருந்தது. இவரது மாளிகையும் அரிசி ஆலையும் நீடாமங்கலம் ஓட்டூரில் அமைந்திருந்தது. மாநாட்டின் பிற்பகுதியில் சமபந்தி விருந்து நடந்தது. சாதி மத பேதமின்றி அனைவரும் வந்து உணவருந்தலாம் என மீண்டும் மீண்டும் அழைப்பு விடுக்கப்பட்டது. அங்கு வேடிக்கை பார்க்க நின்றிருந்த சில தாழ்த்தப்பட்ட விவசாய கூலி தொழிலாளர்கள் சற்று பயத்துடன் உணவருந்த அமர்ந்தனர். அப்போது TKP சந்தான ராமசாமி உடையாரின் தூண்டுதலின் பேரில் அவரது ஏஜென்டான சபாபதி உடையார் உணவருந்தும் இடத்திற்கு வந்து சாப்பிட்டு கொண்டிருந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த 20 பேரை தலைமுடியை பிடித்து சாதியை சொல்லி திட்டி, உங்களுக்கு இவ்வளவு ஆணவமா, இக்கூட்டத்தில் வந்து சாப்பிடலாமா என கேட்டு பக்கத்தில் கிடந்த சவுக்கு கட்டையை எடுத்து 3 அடிக்கிறார். அடி தாங்க முடியாமல் அலறினர். இவர்களின் சத்தம் கேட்டு அவர்களை அடிக்காமல் சமாதானம் செய்து மாநாட்டில் இருந்து வெளியேற்றினர் காவல்துறையினர். மேலும் சில தாழ்த்தப்பட்ட தோழர்கள் பந்தியை விட்டு எழுந்து சென்றனர். இந்நிலையில் மாநாட்டில் உணவருந்தியவர்கள் அனுமந்தபுரம் பண்ணையை சார்ந்தவர்கள் என்பதை அறிந்த TKP சந்தான ராமசாமி உடையார் அப்பண்ணைக்கு தகவல் கூறியுள்ளார். 29/12/1937 அன்று காலை தாழ்த்தப்பட்ட தோழர்கள் அறுவடை செய்து கொண்டிருந்தனர். அதில் மாநாட்டில் சாப்பிட்டவர்களும் இருந்தனர். அங்கு சாப்பிட்ட அனைவரும் கிறிஸ்தவர்களாக மாறியிருந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள். அப்போது அங்கு வந்த பண்ணை ஏஜென்டான கிருஷ்ணமூர்த்தி ஐயர் கூட்டத்தில் பந்தியில் உட்கார்ந்து சாப்பிட்டது யார், அவர்களை கொண்டு வா என சொன்னார். சாப்பிட்டவர்களில் ஒருவரான தேவசகாயம் முதலில் போனார். அப்போது ஐயர், அவனை சும்மா கொண்டு வருகிறாயே, அடி என்று ஆணையிட்டார். தலையாரி மாணிக்கம் என்பவர் தாக்க ஆரம்பித்தார். அதன் பின்னர் விழா மரத்தில் கட்டி வைத்து மீண்டும் தடிக்கம்பால் அடித்தனர். மொட்டையடிக்க சொல்லி ஐயர் கட்டளையிட்டார். தேவசகாயம் உள்ளிட்ட சில தாழ்த்தப்பட்ட தோழர்களுக்கு மொட்டையடிக்கப்பட்டு தலையிலும் வாயிலும் சாணிப்பால் ஊற்றி அவமானப்படுத்தப்பட்டனர். நீடாமங்கலத்தில் தாழ்த்தப்பட்டவர்கள் மீது நடைபெற்ற இக்கொடிய வன்முறையை சுயமரியாதை இயக்கத்தினர் முதலில் அம்பலப்படுத்துகின்றனர். ஹரிஜனங்களுக்கு காங்கிரஸ் மரியாதை என்ற தலைப்பிட்டு துண்டு அறிக்கைகளை வெளியிட்டனர். விடுதலை இதழும் இவ்வன்முறையை ஹரிஜனங்களுக்கு காங்கிரஸ் மரியாதை, பந்தியில் இருந்து சாப்பிட்டவர்களுக்கு அடி, தலைமயிர் மொட்டை, சாணி அபிஷேகம், தென் தஞ்சை அரசியல் மாநாடு அலங்கோலம் என்ற தலைப்பிட்டு 3/1/1938 வெளியிட்டது. ஹரிஜன மந்திரிக்கும் மேயருக்கும் சவால் என்ற தலைப்பில் வெளியான தலையங்கம் இதில் முக்கியமான ஒன்று. மேலும் அவ்வூரில் இருந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் பெரியாரிடம் நேரடியாக முறையீடு அளித்தனர். அம்முறையீடு விடுதலையில் 19/1/1938 முதல் பக்கத்தில் வெளிவந்தது. பி. சாமியப்பன், பி. உத்தராசி, மா. கோவிந்தசாமி, வை. வீரமுத்து, முருகையா, சாமியப்பன், பேச்சிமுத்து ஆகிய தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் கையொப்பமிட்டு முறையீடாக அளித்தனர். நாங்கள் இந்த கொடுமையிலிருந்து எங்களை மீட்பதற்கு தங்களை தவிர வேறொருவரும் இல்லையென்றே என்னும்படியான நிலைமைக்கு வந்துவிட்டோம். ஆகவே தங்களுடைய வாழ்நாளிலேயே எங்களுடைய விமோச்சனத்தை அடையும் மார்க்கத்தை காண்பிக்கும்படி மன்றாடி வேண்டிக் கொள்கிறோம் என்று அந்த முறையீட்டில் பெரியாரை கேட்டுக்கொண்டனர். இதன் பிறகு தினமணிக்கும் சுயமரியாதை இயக்க ஏடுகளான விடுதலை மற்றும் குடியரசு ஏடுகளுக்கும் வன்கொடுமை நிகழ்வை ஒட்டி கருத்து போர் நடந்தது. 3/1/1938 விடுதலையில் வெளியான செய்திக்கு தினமணி ஏடு 18/1/1938 சுயமரியாதைக்காரர் புளுகு என தலைப்பிட்டு செய்தி வெளியிட்டது.
தினமணி வெளியிட்டதை தொடர்ந்து குடியரசும் விடுதலையும் கருத்து போரை தொடுத்தது. 3/1/1938 நாள் விடுதலையில் வெளியிட்ட செய்திக்கு 18/1/1938 வரை அமைதி காத்தது ஏன் என்றும், இச்செய்தியினால் நேரடியாக பாதிக்கப்பட்ட டிகேபி சந்தான உடையார், பண்ணை ஏஜென்ட் கிருஷ்ணமூர்த்தி ஐயர் ஆகிய இருவரும் அமைதி காப்பது ஏன் என்றும் விடுதலை கேள்வி எழுப்பியது. காங்கிரஸ் தரப்பிலும் எதிர்வினைகள் ஆரம்பித்தன. காங்கிரஸில் அன்றிருந்த சில நிகழ்வை மறைக்கவும், மேலும் அவர்கள் அச்சம்பவம் நடக்காததைப் போல் எதிர்வினை ஆற்றினர். சிலரோ அந்த எதிர்வினைக்கு, அதாவது சம்பவம் உண்மை என அறிந்தும் அவர்கள் உடன்பட்டே எதிர்வினை ஆற்றியிருக்கின்றனர். நீடாமங்கலம் வன் நிகழ்வு தொடர்பான வழக்கை பொறுத்தவரையில் டிகேபி சந்தான உடையாரின் வழக்கறிஞர் கொடுத்திருந்த வக்கீல் நோட்டீஸை தொடர்ந்து 12/2/1938 அன்று திருத்துறைப்பூண்டி மாவட்ட துணை ஆட்சியர் முகாமில் விடுதலை வெளியீட்டாளர் ஈ.வே. கிருஷ்ணசாமி, விடுதலை ஆசிரியர் எஸ். முத்துசாமி பிள்ளை ஆகியோர் மீது மானநஷ்ட வழக்கு பதிவு செய்யப்பட்டது. வழக்கில் முதல் எதிரியாக ஈ.வே. கிருஷ்ணசாமியும், இரண்டாவது எதிரியாக எஸ். முத்துசாமி பிள்ளையும் சேர்க்கப்பட்டிருந்தனர். இவ்வழக்கு 20/3/1938 ஞாயிறு காலை 11 மணிக்கு தஞ்சாவூர் சப் டிவிஷனல் மாஜிஸ்ட்ரேட் கருணாகர மேனன் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. வழக்கு விசாரணையானது தஞ்சை வல்லம் முகாமில் 5, 6, 7, 8 ஏப்ரல் 1938 ஆகிய நாட்களில் தொடர்ந்து நடைபெற்றது. நீடாமங்கலம் வழக்கு குறித்த செய்திகளை அவ்வப்போது குடியரசு மற்றும் விடுதலை ஏடுகள் வெளியிட்டு வந்தது. இவ்வழக்கில் டிகேபி சந்தான ராமசாமி உடையார் அளித்த சாட்சியங்களை விடுதலை தொடர்ந்து வெளியிட்டு வந்தது. பின்பு வழக்கு விசாரணை 3/5/1938 அன்று முடிவுக்கு வந்தது. விடுதலை மீது குற்றப்பத்திரிகை வாசிக்கப்பட்டது. 1.5 மாதம் கழித்து அவ்வழக்கின் மீது மறு விசாரணையும் 15/6/1938 அன்று முடிந்தது. தீர்ப்பு வழங்கப்பட்டது. விடுதலை மீது அவதூறு வழக்கு போடப்பட்டது. நீடாமங்கலம் வன்முறை குறித்து தகுந்த சாட்சியங்கள் இல்லை என மாஜிஸ்ட்ரேட் சி. கருணாகர மேனன் தனது தீர்ப்பில் குறிப்பிட்டிருந்தார். நீடாமங்கலம் வன்கொடுமை பொய்யாக்கப்பட்டது. ஆதிக்க அதிகார திமிராலும் மிரட்டலாலும் வழக்கு பொய்யாக்கப்பட்டிருந்தாலும் வாழ்க்கை சூழல் பொய்யாக இல்லை. அது வீறு கொண்டு தொடர்ந்து வெடித்து கொண்டே இருந்தது. ஒடுக்கப்படும் எந்த ஆற்றலும் உடைத்து கொண்டு வெளிப்படும். இது இயற்பியலுக்கு மட்டுமல்ல, இயக்கியலுக்கும் இதுவே விதி. அத்தகைய வெடிப்புகள் அன்றைய தஞ்சை மாவட்டத்தின் காவிரி நிலம் எங்கும் வெடித்து கிளம்பியது. அத்தகைய வெடிப்பின் வேக கீற்றாய் அக்காலத்திலேயே தந்தை பெரியாரின் விடுதலை குரல் ஓங்கி ஒலித்தது. அதன் பிறகான 1943 காலங்களில் காவிரி பாசன பரப்பெங்கும் பொது உடைமை இயக்கம் வேர்விடத் தொடங்குகிறது. மன்னார்குடி அருகே உள்ள தென்பறை கிராமத்தில் மையம் கொண்டிருந்த சூழல் பெரும் புயலாய் ஆதிக்க சக்திகளை பதம் பார்த்தது. அதன் தாக்கம் எந்த அளவுக்கு உழைக்கும் மக்கள் மத்தியில் இருந்தது என்பதற்கு ஒரு உதாரணத்தை சொல்லலாம். பிற்படுத்தப்பட்ட மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களால் வளர்த்தெடுக்கப்பட்ட பொது உடைமை இயக்கமும் அதன் வழிகாட்டுதலில் செயல்பட்ட விவசாயிகள் இயக்கமும் 1952 இந்தியாவில் நடைபெற்ற முதல் சட்டமன்ற பாராளுமன்ற பொது தேர்தலை சந்தித்தது. அன்றைய தஞ்சை மாவட்டத்தில் இருந்த 19 தொகுதிகளில் 10 தொகுதிகளில் விவசாய இயக்கத்தின் பிரதிநிதிகள் போட்டியிட்டு வெற்றி வாகை சூடியிருந்தனர். அவர்களிடம் தோற்ற அனைவரும் பெரும் நில உடைமையாளர்கள்தான். இதில் மகிழ்ச்சிக்குரிய முக்கிய செய்தி ஒன்று உண்டு. 1952 ஜனவரியில் நடைபெற்ற முதல் சட்டமன்ற தேர்தலின் முதல் முடிவு நீடாமங்கலம் தொகுதியின் முடிவாகத்தான் வெளியானது. விவசாயிகள் இயக்கத்தையே அழித்து விடுவேன் என கொக்கரித்தவரும் மிராசுதாரர்களின் தலைவரும் காங்கிரஸ் வேட்பாளருமான குன்னியூர் K.S. சாம்பசிவ ஐயர், அவரை எதிர்த்து போட்டியிட்ட ஹைதராபாத்தை சேர்ந்த தென்பறையில் இயங்கிய உத்ராபதி மடத்தின் ஏழை குத்தகி விவசாயியான P. வெங்கடேசனிடம் தோற்றுப்போனார். இதேபோல சாலியமங்கலம் தொகுதியில் பூண்டி வாண்டையார் உள்ளிட்ட பல மிராசுதாரர்கள் தோல்வியடைந்தனர். மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியில் அன்றைய ரயில்வே அமைச்சரான சந்தானத்தை ரயில்வே தொழிலாளர்களின் தலைவராக இருந்த அனந்த நம்பியார் தோற்கடித்தார். பண்ணையார்களுக்கு எதிரான உழைக்கும் மக்களின் எழுச்சியாக அத்தேர்தல் முடிவுகள் அமைந்தது.
இவையெல்லாம் சாதாரணமாக நடந்துவிடவில்லை. அதன் பின்னால் உழைக்கும் மக்களின் இரத்தமும் வியர்வையும் காவிரியில் பெருவெள்ளமாய் ஓடிக்கொண்டிருந்தது. உழைக்கும் மக்கள் உதிரம் சிந்திய வரலாறை சற்று அறிய வேண்டும். அதற்கு அம்மக்கள் முதலில் கூடிய மன்னார்குடிக்கு அருகே உள்ள தென்பறை கிராமத்திற்கு செல்ல வேண்டும். அதற்கு முன்பு காவிரி பகுதியில் நிலவிய அடிமை முறையையும் இந்தியாவில் விவசாயிகள் இயக்கம் தோன்றியதன் வரலாறையும் சுருக்கமாக அறிந்திடல் வேண்டும். நூலின் அத்தியாயம் 68 காவிரியில் அடிமை முறை. மனித குலத்தில் தோன்றிய முதல் சமூக அமைப்பு புராதன பொது உடைமை சமுதாயம் என அழைக்கப்படுகிறது. இயற்கையாக கிடைத்த காய் கனிகளையும் கொன்ற மிருகத்தின் இறைச்சிகளையும் அனைவரும் சமமாக பகிர்ந்து உண்டனர். ஒரு கட்டத்தில் வளர்ப்பு மிருகங்களான ஆடு மாடுகளை வளர்க்கும் முறையை புரிந்து கொண்டனர். அம்மக்கள் இயற்கையிலிருந்து கிடைத்த பொருட்களை பயன்படுத்தி கொண்டார்களே தவிர இயற்கையை எவ்வாறு பயன்படுத்தி கொள்வது என அறிந்திருக்கவில்லை. மனித உற்பத்தி பெருகியது, உணவு உற்பத்தியை பெருக்க அறியவில்லை. இதனால் உணவு கிடைப்பது குறைந்து கொண்டே போனது. குழுக்களாக வாழ்ந்த மனிதர்களிடையே உணவுக்காக மிருகங்களை கைப்பற்றும் பொருட்டும் இயற்கை வளங்களை பயன்படுத்தும் பொருட்டும் ஒன்றோடு ஒன்று மோத ஆரம்பித்தன. இம்மோதலில் பலவீனமான குழுக்கள் முற்றிலும் அழிக்கப்பட்டன. அடுத்த கட்ட மோதலில் ஆண்களும் குழந்தைகளும் கொல்லப்பட்டனர். பெண்கள் கொல்லப்படவில்லை. வெற்றி பெற்ற குழுவினரால் தங்கள் குழுவின் மனித உற்பத்தி தேவைக்காக இழுத்து செல்லப்பட்டனர். புதிய இடத்தில் வாழ இயலாத பெண்கள் தப்பி ஓடினர், தற்கொலை செய்தனர். தப்பி ஓடாமல் இருப்பதற்காக ஒரு பெண்ணின் உடல் எடையை தாண்டி இரும்பு வளையங்களை மாட்டிவிட்டனர். இதனால் ஓட இயலாமல் ஓரிடத்தில் முடங்கினர். காலப்போக்கில் உளவியல் ரீதியாக கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் என புரிதலுக்குள் கொண்டு வரப்பட்டனர். அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக இரும்புகள் கலட்டப்பட்டு தங்கம் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு அதில் தாலி, தோடு, தொங்கட்டான், ஜிமிக்கி கம்மல் என்ற அளவிற்கு வந்து நிற்கிறது. மூன்றாவது கட்டமாக குழு தலைவன் மட்டும் கொல்லப்பட்டான். மற்றவர்கள் பொருள் உற்பத்தி தேவையின் பொருட்டு அடிமைகளாக ஆக்கப்பட்டனர். இதன் பொருள் யாதெனில் வளர்ப்பு மிருகங்களை பயன்படுத்தி விவசாய உற்பத்தி முறையை மனிதன் கற்றுக்கொண்டான். உற்பத்திக்கு தேவையான மனிதர்களை அடிமைகளாக ஆக்கிக் கொண்டான். ஆதி பொது உடைமை சமூகம் அழிக்கப்பட்டு தனி உடைமை சமூகம் உருவாகிறது. தனி உடைமை சமூகத்தில் இயற்கை மட்டும் அல்லாமல் ஆண்டைகளின் தனி சொத்தாக மனிதர்களும் ஆக்கப்பட்டார்கள். இது உலகின் பல்வேறு பகுதிகளிலும் உருவானது. ஆதி பொது உடைமை சமூகத்தில் ஆடு மாடு மேய்த்தவனின் கையில் இருந்த கம்புதான் ஆண்டான் அடிமை சமூகத்தில் மன்னனின் செங்கோலாக பரிணமித்தது. ஆதிக்க வர்க்கம் செய்த முதல் காரியம் எது என்றால் வெகு மக்களிடம் இருந்த ஆயுதங்களை தனக்கானதாக மாற்றியதுதான். ஆண்டைகளின் ஆளாக உருவாக்கப்பட்டவனே அரசன். அரசர்களுக்கு போர்கள் என்பது பொழுதுபோக்கு. கிரேக்கம், ரோம், எகிப்து போன்றவை உலகில் தொன்மையான நாகரிகம் கொண்டவை. இங்கு போர்களின் மூலம் பிடிபட்டவர்கள் அடிமைகளாக ஆனார்கள். அங்கு ஏற்பட்ட வளர்ச்சியில் மிக பெரும் பங்களிப்பு அடிமைகளால் ஆனதே. இந்நாடுகளில் அடிமை சந்தைகள் தோன்றின. ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் விற்கப்பட்டனர். அடிமை வியாபாரத்தில் அடிமைகளின் தசைகளை கிள்ளி பார்த்து வாங்கினர். கனமான பொருட்களை தூக்கி கொண்டு ஓட வைத்தனர். அவர்களின் வலிமையை சோதிக்கும் ஏற்பாடு இது. ஒவ்வொரு அடிமையின் மார்பிலும் அவனது வயதும் திறமையும் கொண்ட பட்டயம் தொங்கவிடப்பட்டிருக்கும். விவசாயத்திலும் தொழிற்கூடத்திலும் இந்த அடிமைகள் வேலை வாங்கப்பட்டனர். ரோம் நகரத்தில் உடல் வலு கொண்ட அடிமைகளுக்கு போர்க்கருவிகளை கையாள பயிற்சி கொடுக்கப்பட்டனர். இப்பயிற்சி பெற்ற அடிமைகளே கிளாடியேட்டர்ஸ் என அழைக்கப்பட்டனர். உலகெங்கும் அடிமைகளுக்கான இலக்கணம் ஒன்றுதான். சமூக உற்பத்தி கருவிகளாக கருதப்பட்டதால் விலங்குகளைப் போல சூடு போட்டு அடையாள குறியுடன் இருக்க வைக்கப்பட்டனர். அடிமைகளை பேசும் கருவி என்றார் அரிஸ்டாட்டில். தமிழகத்தில் சங்ககாலம் முதல் அடிமை முறை இருந்ததற்கு சங்க இலக்கியங்கள், கல்வெட்டுகள், ஓலை சுவடிகள், வெளிநாட்டு பயணிகளின் குறிப்புகள் ஆகியவற்றில் காண முடிகிறது. மருதநிலம் என்பது வயலும் வயல் சார்ந்த பகுதியும் ஆகும். இங்கு வாழ்ந்த மக்கள் உழவு தொழிலை மேற்கொண்டிருந்தனர். அம்மக்கள் ஊரன், மகிழ்நன், கிழவன், மனைவி, கிழத்தி, உழவர், உழத்தியர், கடையர், கடைசியர், களமர், தொழுவர் எனப்பட்டனர்.
இவர்களில் ஊரன், மகிழ்நன், கிழவன், மனைவி, கிழத்தி என்போர் மேன்மக்கள் எனப்பட்டனர். இவர்கள் அடிமைகளின் எஜமானர்களும் ஆண்டைகளும் ஆவர். கிழவன் என்ற சொல்லுக்கு நிலத்துக்கும் அடிமைகளுக்கும் உரிமை உடையவன் என்றே பொருள். உழவர், உழத்தியர், கடையர், கடைசியர், களமர், தொழுவர் என்போர் கீழ்மக்கள் எனப்பட்டனர். இவர்கள் அடிமைகள் ஆவர். தொழும்பர் எனும் சொல்லுக்கு அடிமைகள் என்றே தமிழ் நிகண்டுகள் பொருள் கூறுகின்றன. நெற்கதிர்களை அறுவடை செய்பவர்களை நெல்லெறி தொழுவர். நற்றிணை 195.6. நெல்லறியும் மிருந்தொழுவர். புறநானூறு 24.1. கழனி நெல்லரி தொழுவர். புறநானூறு 209.2 என குறிப்பிடுகிறது. மடிமை குடிமை கண் தங்கின் தன் ஒன்னார் கடிமை புகுத்திவிடும். குறள் 608 எனும் குறள் சோம்பல் இல்லாமையையும் ஒப்புரவின் அவசியத்தை வலியுறுத்தும் குறளாக வரும். ஒப்புரவினால் வருங்கேடு எனின் அஃது ஒருவன் விற்று கோட்டக்கத் துடைந்து. குறள் 220 அடிமை முறைக்கு சான்றாக அமைந்துள்ளது. ஆள் என்பதும் அடிமையை குறிக்கும் சொல்லாக கிபி 9ஆம் நூற்றாண்டின் திவாகர நிகண்டு பொருள் கூறுகிறது. ஆளும் தொழும்பும் அடிமையாகும் என்கிறது திவாகர நிகண்டு. அடிமைகளான உழைப்பாளிகள் ஆண்டைகள் கொடுத்த பழைய சோற்றை உண்டுதான் பசியாறினர். குடிசைகளில்தான் வாழ்ந்தனர். அக்குடிசைகளுமே ஊருக்கு ஒதுக்குப்புறமான இடங்களில் அமைத்து கொள்ளும்படி நிர்பந்திக்கப்பட்டனர். பரல், பன்றி, பல, கோழி, உரை, கிணற்றுப்புறச் சேரி என பட்டினப்பாலை கூறுகிறது. குட்டிகளை உடைய பன்றிகளையும் பல சாதியாகிய கோழிகளையும் உரை வைத்த கிணறுகளையும் உடைய இழிகுலத்தோர் இருக்கும் தெருவுகள் என நச்சினார்க்கினியர் இதற்கு உரை கூறினார். உழைக்கும் மக்கள் அடிமையாக்கி ஒடுக்கப்பட்ட செய்தியை சங்க இலக்கியங்கள் தெளிவாகவே கூறுகின்றன. அடிமைகளை ஆண்டைகள் கடுமையாக சுரண்டினர். உற்பத்தி பெருக்கத்திற்காக கடினமாக உழைக்கும்படி நிர்பந்திக்கப்பட்டனர். ஆண்டைகள் மற்றும் அரசர்களின் பாதுகாப்புக்காக கோட்டைகள், கொத்தளங்கள், அரண்கள் மற்றும் அகழிகள் அமைத்திட போரில் பிடிபட்ட கைதிகளை அடிமையாக்கினர். கரிகார் சோழன் சிங்கள நாட்டை வென்று பிடித்து வந்த கைதிகளை அடிமையாக்கி காவிரிக்கு கரையமைத்தான் என்பது ஒரு வரலாற்று செய்தியாகும். செல்வந்தர்களின் மனைகளில் அவர்களுடைய பிள்ளைகளை பேணி வளர்க்கும் பணிகளிலும் அடிமை மகளிர் அமர்த்தப்பட்டிருந்தனர். செல்வர்களின் பிள்ளைகள் உருட்டி விளையாடுவதற்காக அடிமைகளான தச்சர்கள் 3 கால்களை உடைய சிறு தேர் செய்து கொடுத்தனர். அதனை செல்வர் மனை சிறு பிள்ளைகள் உருட்டி விளையாடி திரிந்தனர். அவர்கள் தமது தளர்நடையால் உண்டான வருத்தம் தம்மை விட்டு நீங்கும்படி பால் சுரந்த முளையினை உடைய செவிலி தாயாராகிய அழகிய பெண்களை தழுவிக்கொண்டு அம்முளையிற் பாலை நிரம்ப உண்டு தமது படுக்கையிலே துயில் கொண்டனர் என இலக்கியங்கள் கூறுகின்றன. தச்சச் சிரா அர் நச்சப் புனைந்த ஊரா நற்றேர் உருட்டிய புதல்வர் தளர் நடை வருத்தம் வீட அலர் முளை செவிலியம் பெண்டிர்தம் தளியி பாலார் தமளி துஞ்சும் அழகுடை வியனகர் என்று பெரும்பானாற்று படை 248 முதல் 52 என பேசுகிறது. செல்வர் மனைகளில் அவர்தம் பிள்ளைகளுக்கு அடிமைகளான செவிலியர் தம் முளைப்பாலை உண்பித்து பசிபோக்கி உறங்க செய்தனர் எனும் செய்தியை கூறிய இலக்கியங்கள் அச்செவிலியர் பிள்ளைகளின் கதி என்னவாயிற்று என கூறவில்லை. செல்வந்தர்களின் பிள்ளைகளுக்கு பணிவிடை செய்வதற்காகவும் அலங்கரித்து அழகு செய்வதற்காகவும் 5 வகையான அடிமை பெண்கள் அமர்த்தப்பட்டிருந்தனர். இப்பெண்கள் ஆட்டுவாள், ஊட்டுவாள், ஓலுறுத்துவாள், நொடி பயிற்றுவாள், கைத்தாயர் எனப்பட்டனர். மானிட மகளிர்க்கு தாயர் பலரும் கை செய்து பிறப்பிக்கும் அழகு என உரையாசிரியர் நச்சினார்க்கினியர் இதற்கு சான்று அளிக்கிறார். ஆண்டைகளின் குழந்தைகளுக்கு பாலூட்ட நியமிக்கப்பட்ட செவிலி இந்த 5வருள் ஊட்டுவாள் எனப்பட்டாள். செவிலியர், சேடியர், தாதியர், பெருமுது பெண்டிர் முதலான அடிமைகள் அரண்மனைகளிலும் ஆண்டைகளின் வள மனைகளிலும் குற்ற ஏவலும் பணிவிடையும் செய்ய நியமிக்கப்பட்டிருந்ததை இலக்கியங்கள் தெளிவாக கூறுகின்றன. சிலப்பதிகார உரையாசிரியர் அடியார்க்கு நல்லார் இப்பெண்களை அடியோர் பாங்கு என குறிப்பிடுகிறார். சிலம்பு 16.85. அடியோர் என்பவர் அடிமைகளே என்பதனை அடியோர் பாங்கினும் வினை வளர் பாங்கினும் என்ற நூற்பா வாயிலாக தொல்காப்பியர் வலியுறுத்துகிறார். அடியோர் என்பவர் உரிமையின்றி தலைமைக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தவர் ஆவர்.
அடியோர் என்ற சொல் அடிமைகள் என்ற பொருளில் கலித்தொகையிலும் குறிக்கப்பட்டுள்ளது. போரில் தோல்வியுற்ற பகைவர் மனைகளில் இருந்து பிடித்து வரப்பட்ட பெண்கள் அடிமைகளாக்கப்பட்டனர். பகைவர் மனையோராய் பிடித்து வரப்பட்ட மகளிர் என உரையாசிரியர் நச்சினார்க்கினியர் இதற்கு சான்றளிக்கிறார். அப்பெண்கள் சமையல்காரிகளாகவும் சலவைக்காரிகளாகவும் நெல் குற்றுவோராகவும் பணியமர்த்தப்பட்டனர். இம்மகளிருள் இளமையும் அழகும் உடையவர்கள் அரசர் மற்றும் செல்வர்களின் ஆசை நாயகியராக்கப்பட்டனர். இதனை மழையென மருளும் மகிழ்சை மாடத்து இளையணி வரப்பினின் நகை மகளிர் போக்கில் புலங்கள நிறைய பல்கால் வாக்கு புதரத்தர என்கிறது பொருணராற்றுப்படை. பகைவர் மனையோராய் பிடித்து வரப்பட்ட இப்பெண்கள் கொண்டி மகளிர் எனப்பட்டனர். இந்த அடிமை பெண்கள் நீர் உண்ணும் துறையிலே சென்று மூழ்கி கோயில்களை தூய்மை செய்யவும், அந்தி காலத்தே கோயில்களில் விளக்கேற்றவும், தறிகளுக்கு பூச்சூட்டவும் பணியமர்த்தப்பட்டனர். பொதி இலை மெழுகி விளக்கும் இட்டிருக்க வம்ப மகளிரை வைத்தார். அதனால் தமக்கு புகழ் உளதாம் என்று கருதி என்று நச்சினார்க்கினியர் கூறுகிறார். இக்கொண்டி மகளிர் பரத்தியராக்கப்பட்ட அவலமும் நிகழ்ந்தது. கொண்டி மகளிர் எனும் தொடர் பரத்தையர் என்ற பொருளில் பயன் பல வாங்கி வண்டிற்றுக்கும் கொண்டி மகளிர் என்று மணிமேகலையிலும் மதுரை காஞ்சியிலும் கூறப்படும் செய்தி மேற்குறித்த கூற்றுக்கு ஆதாரமாய் உள்ளது. இழிந்தவையும் கடினமானவையுமான தொழில்களை செய்யுமாறு அடிமைகளாகிய சக மனிதர்களை ஆண்டைகள் வற்புறுத்தி ஏவினர். வயல்களில் உழுதல், நீர் பாய்ச்சுதல், தோழி கலக்குதல், நாற்று நடுதல், களை பறித்தல், காவல் காத்தல், நெல் அறிதல், பிணையல் அடித்தல், போலி தூற்றுதல், நெல்லை ஆண்டைகளின் மனைகளில் உள்ள நெற்கூடுகளில் சேர்த்தல் போன்ற கடினமான பணிகளை கடையர், கடைசியர், உழவர், உழத்தியர், களமர் முதலானவர்களை செய்தனர். இவர்கள் கீழ் மக்கள் எனப்பட்டனர். தமிழ் இலக்கண நூல்களும் இலக்கிய நூல்களும் அவ்வாறே கூறுகின்றன. சங்க இலக்கியங்களில் இத்தகைய தொழில் செய்தாரை குறிக்கும் பொழுது சிறு அல்லது சிறார் எனும் சொல்லுடன் சேர்த்தே குறிப்பிட்டனர். தச்ச சிறார், வேட்கோ சிறார், சிறு குறுந்தொழுவர் என குறிக்கப்பட்டனர். அவர்களை அடிமைகள் அல்லது கீழ்மக்கள் என குறிப்பதற்காகவே இச்சொற்கள் சேர்த்து வழங்கப்பட்டன. சிறார், துடியர், பாடுவன், மகார் என்று துடியரும் பாணரும் சிறார் என்று அழைக்கப்பட்டதை புறநானூறு 291 காட்டுகிறது. இவ்வாறு தச்சர், வேட்கோவர், குறுந்தொழுவர், துடியர், பாணர் முதலியவர்களை அடிமைகள் என குறிப்பதற்காகவே அச்சொற்களுடன் சிறு மற்றும் சிறார் எனும் சொற்கள் சேர்த்து வழங்கப்பட்டன. அடிமைகளை சங்க காலத்தில் விலைக்கு விற்கும் வழக்கம் இல்லை. அதற்கான சான்றுகள் இலக்கியங்களில் காணப்படவில்லை. அக்காலத்தில் அடிமை வாணிகம் தோன்றாமைக்கு வணிக முறை வழக்கத்துக்கு வாராததும் ஒரு காரணமாகும். அக்காலகட்டத்தில் வாணிபம் என்பது பண்டமாற்றும் முறையாகவே இருந்தது. இது குறித்து ஏராளமான செய்திகள் சங்க நூல்களில் காணப்படுகின்றன. ஆண்டைகள் அடிமைகளை பரிசிலர்க்கு தானமாக வழங்கும் வழக்கம் இருந்தது. குன்றுரழ்ந்த களிரென்கோ, கொய்யுளைய மாவென்கோ, மன்று நிறை நிறையென்கோ, மனைக்களமரோடு களமென்கோ, ஆங்கவை கனவென மருள வல்லே நனவின் நல்கியோனே நகைசால் தோன்றல். சிக்கல் பள்ளி துஞ்சிய செல்வ கடுங்கோ வாழி யாதன் என்பவன் குண்டுகட் பாலியாதனார் என்ற புலவருக்கு யானை, குதிரை, ஆனிரை, நெற்போர் முதலியவற்றோடு அடிமைகளையும் தானமாக வழங்கினான் எனும் செய்தியை புறநானூறு 387 கூறுகிறது. ஆண்டைகள் ஊர்ந்து சென்ற சிவிகைகளை அடிமைகள் சுமந்து சென்ற காட்சியை அறத்தார் இதுவென வேண்டா சிவிகை பொறுத்தானோ டூர்ந்தான் இடை என்கிறது குறள். சிவிகை பொறுத்தார் அடிமைகள் ஊர்ந்தார் ஆண்டைகள். ஆடவரும் மகளிருமான அடிமைகளை ஆண்டைகள் அனைத்து விதமான பணிகளையும் செய்ய வைத்ததை சங்க இலக்கியங்கள் தெளிவாக கூறுகின்றன. வலியோராகிய சிலர் எளியோராகிய பலரை சக மனிதர்களை மனித கால்நடைகளாக கருதி பணி அமர்த்திய கொடுமை தனியுடைமை சிந்தனையின் வெளிப்பாடு என்பது சங்க இலக்கியங்கள் வாயிலாக மனித குல வரலாறு நமக்கு கூறும் செய்தியாக உள்ளது. தருமர் முடிசூட்டி கொள்ளும் போது அவருக்கு வழங்கப்பட்ட பல பரிசு பொருட்களுடன் 1,00,000 பெண் அடிமைகளையும் பரிசாக பெற்றார் என்றும், மலைப்பகுதியில் வசித்த கிராதர் இனத்தை சேர்ந்தவர்கள் 10,000 பெண் அடிமைகளையும் அன்பளிப்பாக அளித்ததாக மகாபாரதம் கூறுகிறது.
கிராதகா என்பது கெட்டவர்களை பார்த்து சொல்லும் ஒரு ஏளன சொல். வடிவேலு நகைச்சுவையில் கூட கிராதகன் இடம்பெறுவதை பார்த்திருப்போம். யார் இந்த கிராதகர்கள்? ஆரியர்கள் இங்கு நுழைந்து சிந்து சமவெளி மக்களை அடக்கி ஒடுக்கிய பிறகு அடுத்து அவர்கள் மோதிய ஒரு இன குழுவே கிராதகர். மஞ்சள் நிறமாகவும் லிங்கத்தை வழிபடுபவர்களாகவும் இமயமலையை ஒட்டி வாழ்ந்தவர்கள் அவர்கள். லிங்க வழிபாடு என்றால் சிவ வழிபாடு அல்ல, அது ஆண் பெண் உறுப்பு சார்ந்த வழிபாடு மட்டுமே. இனத்தை விருத்தி செய்யும் உறுப்பு சார்ந்த வழிபாடே. அது சிவ வழிபாடு என தோற்றம் பெற்றது அடுத்த படிநிலைதான். மொஹஞ்சதாரோ ஹரப்பாவில் கண்டெடுக்கப்பட்ட ஆண் பெண் குறிகள் டெல்லி தேசிய அருங்காட்சியகத்தில் இன்றும் உள்ளது. லிங்கத்தை இவர்கள் வழிபடுவதை ஆரியர்கள் அருவருப்பாய் பார்த்தனர். இக்கிராதகர்களின் தலைவன் சம்பரன். இந்த சம்பரன் புராணங்களில் கொடூரமான அரக்கனாக சித்தரிக்கப்படுகிறான். கிராதகன் என்பது ஆரியர்களை எதிர்த்து போரிட்டவர்கள். யாரையும் கிராதகா என திட்டாதீர்கள். தசரதர் தனது முதல் மனைவியான கௌசல்யை பற்றி கூறும் பொழுது, அவள் எனக்கு நண்பனைப் போலவும் ஒரு சகோதரியைப் போலவும் ஒரு தாயைப் போலவும் ஒரு மனைவியைப் போலவும் ஒரு அடிமையைப் போலவும் சேவை செய்கிறாள் என்கிறது இராமாயணம். தசரதரை மறைந்து கைகேயி கணவன் வீட்டிற்கு வரும்போது சீதனத்தின் ஒரு பகுதியாக பெண் அடிமைகளையும் கொண்டு வந்தார் என்றும் அந்த அடிமையில் ஒருவரே மந்தாரை என்றும் இராமாயணம் கூறுகிறது. சீதையின் வளர்ப்பு தந்தையான ஜனக மன்னர் தனது மகள் கணவர் வீட்டிற்கு போகும்போது ஆயிரக்கணக்கான பசுக்களையும் யானைகளையும் குதிரைகளையும் தேர்களையும் 100 கன்னி பெண்களையும் 200 ஆண் பெண் அடிமைகளையும் சீதனமாக அனுப்பினார். ஆண் அடிமைகள் தாசன் என்றும் பெண் அடிமைகள் தாசி என்றும் அழைக்கப்பட்டனர். சைவத்தின் 4 சமய குரவர்களில் ஒருவரும் நாயன்மார்களில் ஒருவருமான சுந்தரருக்கு திருமணம் நடைபெறப் போகிறது. சடங்கவி சிவாச்சாரியாரின் மகளை திருமணம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டது. அப்போது சிவன் முதிய அந்தணர் வேடமிட்டு அங்கு வந்து சுந்தரர் என் அடிமை என கூறுகிறார். சுந்தரருடைய பாட்டனார் எழுதி கொடுத்ததாக சொல்லப்பட்ட ஒரு ஓலையை காட்டி சுந்தரரும் அவர் வழி தோன்றல்களும் தனக்கு அடிமை என்கிறார் முதிய அந்தணர் வேடத்தில் இருக்கும் சிவன். அந்த ஓலையை தான் பார்க்க வேண்டுமென கேட்டு வாங்கி சுந்தரர் கிழித்து எறிகிறார். சிவனோ ஊர்ச்சபையில் முறையிடுகிறார். ஊர் தலைவராக இருக்கும் அந்தணரோ மறையவர் அடிமையாதல் இந்த மாநிலத்தில் இல்லை என்றும் சுந்தரர் அடிமை என சொன்னதை உறுதிப்படுத்த வேண்டுமென முதிய அந்தணர் வேடத்தில் இருக்கும் சிவனிடம் சொல்கிறார். சிவனோ சுந்தரர் கிழித்தது நகல் ஓலைதான் என கூறி மூல ஓலையை காட்டி அதில் உள்ள கையெழுத்துக்களை உறுதி செய்கிறார். திருமணம் நின்றுவிட்டது. சுந்தரர் அந்தணன் பின்னே அடிமையாக செல்கிறார். அழைத்து கொண்டு கோயிலுள் நுழைந்த சிவன் திடீரென மறைந்தார். இறைவனே வந்து தன்னை தடுத்தாட்கொண்டதை உணர்ந்த சுந்தரர் பித்தா பிறைசூடி பெருமானே என்ற தமது முதல் தேவார பதிகத்தை பாடி துதித்தார் என்கிறது பெரிய புராணம். இப்புராண கதையின் மூலம் அன்றைய சமூக நிலை சொல்லப்படுகிறது. 12ஆம் நூற்றாண்டில் தோன்றியதுதான் பெரிய புராணம். கிபி 10 முதல் 13 வரை பிற்கால சோழர்கள் ஆட்சி செலுத்திய காலமும் அதுதான். அடிமையாவோர் அடிமையை வைத்திருப்பவருக்கு ஓலை எழுதி கொடுப்பதும் எழுதியவரும் சாட்சியும் கையெழுத்து போடுவதும் தான் மட்டுமல்லாமல் தன் பரம்பரையினரையே அடிமையாக எழுதி கொடுக்கவும் அடிமையான பின்பு மறுத்தால் ஊர் சபையில் முறையிடவும் அதை ஊர் உறுதி செய்யவும் என வழக்கம் இருந்துள்ளது. அடிமை ஓலைக்கு ஆள் ஓலை என பெயர். இதற்கான கல்வெட்டு ஆதாரங்களும் இருக்கிறது. விக்கிரம சோழன் ஆட்சியில் அந்தணன் ஒருவன் கோவில் நகைகளை திருடிவிட்டான். அதற்காக அவனது உடைமைகள் அனைத்தும் கோவிலுக்கு உரியதாக ஆக்கப்பட்டது. இதில் அந்தணனின் அடிமைகளும் அடங்குவர். நத்த மனையும் அடிமையும் என கிபி 1199ஆம் ஆண்டு கல்வெட்டு கூறுகிறது. திருத்துறை பூண்டி அருகேயுள்ள வட்டம் கிராமத்தில் உள்ள கைலாசநாதர் கோவில் கல்வெட்டில் தானமாக கொடுத்த நிலமும் அடிமையும் ஆவது என்று கிபி 1215இல் 3ஆம் குலோத்துங்க சோழன் கால கல்வெட்டு கூறுகிறது. கிபி 1208இல் வைராத ராயன் எனும் சிற்றரசன் தன் மனைவி சீதனமாக கொண்டு வந்த அடிமைகளை அவள் இசைவுடன் திருவாலங்காட்டு கோவில் மடத்துக்கு அளித்த செய்தியை கல்வெட்டு மூலம் அறிய முடிகிறது.
ராசமாணிக்கனார் 1960. கிபி 1218 எதிரிலி சோழ கங்கை நாடாழ்வான் திருமறைக்காடு கோவிலுக்கு 10 அடிமைகளையும் அவர்கள் கூட்டத்தாரையும் 1000 காசுகளுக்கு விற்றுள்ளான். கிபி 1235 திருக்கொருக்கையில் உள்ள கோவிலில் 100க்கும் மேற்பட்ட ஆண் பெண் அடிமைகளின் பெயர்கள் காணப்படுகின்றன. அடிமைகளுக்கு சூள சின்னமும் தேவரடியார்களுக்கு பாதத்தில் சூள சின்னமும் வைணவ கோவில் அடிமைகளுக்கு சக்கர சின்னமும் முத்திரையிடப்பட்டுள்ளது. தஞ்சையை ஆண்ட மராத்தியர்கள் காலத்தில் எழுதப்பட்ட ஆவணங்களுக்கு மோடி ஆவணம் என பெயர். மோடி என்பது ஒரு எழுத்து முறை. தேவ நாகரிக மொழியிலிருந்து உடைத்து சிதறி உருவான எழுத்து வடிவத்திற்கு மோடி எழுத்து என பெயர். மோடனி என்றால் மராத்திய மொழியில் உடைதல் என பொருள். மராட்டிய மொழி பேச்சு வழக்கிலிருந்து எழுத்து வடிவத்துக்கு மாறும்போது அதற்கென தனி வரி வடிவம் இல்லை. சமஸ்கிருத தேவநாகரி எழுத்தை பின்பற்றி எழுதியதால் மோடி எழுத்து என பெயர். தஞ்சை மராத்தியர்கள் எழுதிய மோடி ஆவணங்களில் அடிமைகள் குறித்த ஏராளமான செய்திகள் காண கிடைக்கிறது. சிறுமிகளை தஞ்சை மராத்திய அரசாங்கம் விலைக்கு வாங்கிய செய்திகளை ஆய்வாளர் வெங்கடராமையா தொகுத்து தருகிறார். சிதம்பரம் பிள்ளை அலிகானா சந்தில் இருக்கும் வெள்ளாளர் சுப்பு பிள்ளை பெண் சாதியின் பெண் காவிரி, வயது 12, கிரயம் 10 சக்கரம். அப்புராவ் காடிக்கே வைப்பாட்டி லட்சுமியின் பெண் சீதாபாய் 10 சக்கரத்திற்கு விலைக்கு வாங்கியது. நாடகசாலையில் கிருஷ்ணாவின் பெண் செல்லம், வயது 10 சக்கரத்திற்கு விலைக்கு வாங்கியது. எழுதிய வாத்தியாருக்கு 2 பணம். சுப்புராய பிள்ளை பெண் சாதியின் சகோதரி கருப்பாயி, வயது 11, சக்கரம் 35க்கு கிரயம். எழுத்து கூலி 2 பணம். இப்ராம் ஷாதன் வளர்த்து வந்த சுலுக்க பெண் அமின்ஷா, வயது 6, கிரயம் 6 சக்கரம். சக்கரம் என்பது தஞ்சை மராத்தியர் ஆட்சியில் இருந்த நாணயத்தின் பெயர். 9 சக்கரம் பிரிட்டிஷ் ரூபாய்க்கு 14க்கு இணையாக இருந்தது. 2ஆம் சிவாஜி 1832 முதல் 1855 வரை 20 மனைவியரை மணந்திருந்தான். அத்துடன் 48 வைப்பாட்டிகளை வைத்திருந்தான். வைப்பாட்டிகளுக்காக தஞ்சையில் ஒரு மாளிகை கட்டியிருந்தான். அதற்கு மங்கள விலாசம் என பெயர். இப்பெண்கள் மங்கள விலாச மகளிர் என அழைக்கப்பட்டனர். இதில் மராட்டிய பெண்கள் தவிர வைதிகம், கௌரா நாயுடு, கிறித்தவ மற்றும் தமிழ் பெண்களும் இருந்தனர். ராசு சே 1887.7. இதில் பெரும்பாலான பெண்கள் 20 முதல் 12 வயதுக்கு உட்பட்டவர்கள். பெண்களிடம் எவரும் சாதி மதம் பார்ப்பதில்லை. அதிலும் முக்கியமாக இரவில் சாதியே கண்ணுக்கு தெரிவதில்லை. நில உடைமை சமூக அமைப்பு சோழர் காலத்தில் நன்கு வேர்விட்டு தழைத்திருந்தது. அடிப்படை உற்பத்தி சாதனமான நிலத்தின் மீது வைதிகர்களும் வேளாளர்களும் ஆதிக்கம் செலுத்தி வந்தனர். இவர்களுடன் கோயிலும் இணைந்து கொண்டது. இங்கு கோயில் என்பது தனி சக்தியாக காண்பதை விட வைதிக வேளாண் சமூகத்தின் ஒரு அடக்குமுறை கருவியாகவே இருந்தது. தமிழகத்தில் தோன்றிய பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் அடிமைகளை உருவாக்கியது. வைதிகம் அடிமைகளை தீண்டத்தகாதவர்களாக மாற்றியது. ஐரோப்பிய அடிமைகள் கொடூரமாக நடத்தப்பட்டாலும் தீண்டத்தகாதவர்களாக அவர்கள் நடத்தப்படவில்லை. இந்திய அடிமை முறையானது ஐரோப்பிய அடிமை முறையை விட படுமோசமாக இருந்தது. ஐரோப்பிய அடிமைகள் அறிவு சார்ந்த துறைகளிலும் ஈடுபடுத்தப்பட்டனர். இந்தியாவில் அறிவு அவர்களுக்கு மறுக்கப்பட்டது. அடிமைகளின் பணியை மேற்பார்வையிட ஊரில் உள்ள சபா என்ற வைதிகர்களின் ஊராட்சி மன்றமும் ஊர் என்ற ஏனையோரின் ஊராட்சி மன்றமும் இருந்தது. மேற்கண்ட ஆதாரங்கள் தமிழகத்தில் அடிமை முறை இருந்ததை பறைசாற்றுகின்றது. தமிழகத்தில் மிக சாதாரணமாக இன்றளவும் ஒரு வழக்கு கூறப்படுவது உண்டு. எதற்கும் லாயக்கற்ற ஒன்றை தூக்கி உடைப்பிலே போடு என்பார்கள். இவ்வழக்கு உருவானதன் காரணத்தை ஆராய்ந்தால் அது அடிமை சமூகத்திலிருந்து உருவான ஒன்றாக வரலாறு அடையாளப்படுத்துகிறது. 1866 குமரி மாவட்டம் திட்டு விளை கிறித்தவ அறிக்கையில் இடம்பெற்றுள்ள செய்தி இது. எப்பொழுதாவது ஒரு குளத்தில் அல்லது ஆற்றில் கரை உடைந்து விட்டால் அதற்கு தெய்வத்தின் அல்லது பிசாசின் கோபமே காரணம் என கருதி
அவற்றின் கோபத்தை தணிக்க ஓர் அடிமையை அந்த உடைப்பில் தள்ளி அவர் மேல் மண்ணை போட்டு மூடி அவரை பலி கொடுத்து விடுவார்கள். இந்த பயங்கரமான வழக்கம் அவ்வளவு பரவலாக இருந்ததன் விளைவாக அது ஒரு பொதுவான பழமொழிக்கே வழிவகுத்தது. இவன் என்னத்துக்கு ஆவான், உடைப்பிலே போட்டு மண்ணை சுமக்கவா என கூறுவர். அதாவது இவன் உடைப்பில் உயிருடன் போட்டு புதைப்பதற்கு அன்றி வேறு எதற்கும் லாயக்கில்லை என்பதாகும். இத்தகைய கொடூரமான அடிமை முறை விடுதலைக்கு பின்பு ஒழிக்கப்பட்டாலும் காவிரியின் தஞ்சை பகுதியில் வேறு வடிவத்தில் அது நீடித்தே இருந்தது. அதற்கு பண்ணை அடிமை என்று பெயர். இப்பண்ணை அடிமைத்தனத்திற்கு எதிரான போராட்டங்கள் பெருமளவு நடந்தது. காவிரியில் எழுந்த பண்ணை அடிமை முறை குறித்தும் அதற்கு எதிராக எழுந்த போராட்டங்கள் பற்றியும் தொடர்ந்து அறியலாம். இந்தியா எங்கும் இருந்த இந்த அவல நிலைக்கு எதிராக உழைக்கும் மக்கள் திரண்ட வரலாறையும் அடுத்து அறியலாம். இந்தியாவில் ஓடும் ஆறுகள் தோறும் அலறிய விவசாயிகளின் குரலுக்கு பின்னால் எழுந்த அந்த வரலாறு மகத்துவமானது. இந்திய விவசாயிகள் இயக்கத்தின் வரலாற்று பின்னணியோடு அடுத்து மன்னார்குடிக்கு பயணமாவோம். நூலின் இப்பகுதி இத்துடன் நிறைவடைகிறது. மேலும் மகாகவி பாரதியாருடன் பயணித்த திரு வ. ராமசாமி அவர்கள் எழுதிய பாரதியார் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை கூறும் மகாகவி பாரதியார் மற்றும் திரு மதன் அவர்கள் எழுதிய வந்தார்கள் வென்றார்கள், சமூக வரலாற்று ஆய்வாளர் திரு சே. திவான் அவர்கள் எழுதிய வர சொன்னார்கள் வந்தார்கள் வென்றார்கள் மற்றும் கவி பேரரசு திரு வைரமுத்து அவர்கள் எழுதிய தமிழாற்றுப்படை, எழுத்தாளர் திருமதி ரோண்டாபைன் அவர்கள் எழுதிய மாயாஜாலம், மகாபாரதத்தின் மாறுபட்ட பக்கங்களை கூறும் எழுத்தாளர் திரு எஸ். ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய உப பாண்டவம், மலையாள எழுத்தாளர் திரு ஆனந்த் நீலகண்டன் அவர்கள் எழுதிய அசுரன், வீழ்த்தப்பட்டவர்களின் வீர காவியம், ராவணன் மற்றும் அவனது இனத்தாரின் கதை, மேலும் பாரதியார் கவிதைகள், ஔவையார் இயற்றிய நல்வழி மற்றும் நீதி நூல்கள் பற்றிய வலையொலி குறும்படங்கள் ஒளிவடிவில் கேட்க ஸ்ரீமதி செல்லம்மாள் வலையொலி அலைவரிசையை பதிவு செய்யுங்கள். தமிழாற்றுப்படை மற்றும் மாயாஜாலம் நூல்களை ஸ்பாட்டிஃபை ஆப்பிலும் கேட்கலாம். ஸ்ரீமதி செல்லம்மாள் தொடர்வாள். நன்றி, வணக்கம்.